சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஆகாஷ் டென்னிசன் என்ற இளைஞர் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி போலீசார் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் மற்றும் அந்த மானாமதுரை கிராமத்தை சேர்ந்த பலர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 102 நாட்களாக அவரது கொலைக்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவர் உடலை அடக்கம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என 102 நாட்களாக போராடி வந்தனர். இன்று காலையில் மதுரை அமர்வு நீதிமன்ற உத்தரவின்படி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்த அவரது உடலை மதுரை தத்தநேரி மின்மயானத்தில் சற்று முன்பு தகனம் செய்திருக்கிறார்கள். அவரது உடலை பெற்றுக் கொள்ள மாட்டோம் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்றவர்களை அனைவரையும் கைது செய்து காவல்துறையினர் அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தி விட்டனர். இப்போது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து 102 நாட்களுக்கு பிறகு ஆகாஷின் உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சியும் அதற்கு பெற்றோர்களும் உறவினர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சியும் நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் தகனம் செய்கிறோம் என்று காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் அந்த காட்சியும் தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கஞ்சா போதைப் பொருள் உள்ளிட்டவையை விற்பனை செய்தவர்களை எதிர்த்ததற்காக அவர்கள் காவல்துறையினரால் ஆகாஷ் கைது செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் பலத்த படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் என்றும் ஆகாஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் ஆகாஷுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஏற்பட்ட காயத்தால் தான் அவர் உயிரிழந்தார் என்று கூறுகிறார்கள். இதனால் உண்மை காரணத்தை கண்டறிந்து ஆகாஷ் உடலில் பல்வேறு காயங்கள், எலும்பு முறிவுகள் இருந்தன என்றும் அவ்வாறு இருந்த சூழ்நிலையில் அவர் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற கேள்வியையும் ஆகாஷின் உறவினர்கள் எழுப்பி வருகிறார்கள். இதனால் அவரது உடலானது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு கடந்த 3 மாத காலமாக அவரது உடல் அடக்கம் செய்யாமல் வைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் மதுரை அமர்வு நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று அவரது உடல் மதுரை தத்தநேரி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அங்கு ஆகாஷின் பெற்றோர் மட்டும் அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் ஆகாஷின் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்திய பின்னர் மின்மயானத்தில் ஆகாஷின் உடல் தகனம் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறையினரையும் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் அங்கு காவல்துறை அதிகாரிகள் மீது அங்கு குற்றச்சாட்டுகளை எழுப்பி முழக்கங்களை எழுப்பினார்கள். இதையடுத்து அவருடைய உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இருந்து அப்புறப்படுத்தி காவல்துறையினரே இறுதிச் சடங்கு செய்ய இன்று மதுரை நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கைகளை எடுத்தனர். இதனால் 102 நாட்களுக்கு பிறகு மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் மிகுந்த பதற்றத்தையும் ஏற்படுத்திய ஆகாஷின் உடல் 102 நாட்களுக்கு பிறகு இன்று மதுரை தத்தநேரி மின்மயானத்தில் அவருடைய சொந்த ஊரான மானாமதுரைக்கு கொண்டு செல்லாமல் தத்தநேரி மின்மயானத்தில் வைத்தே அடக்கம் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு ஆகாஷின் உடல் கொண்டு செல்லப்பட்டால் அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் அவரது உடலை காவல்துறையினரே அடக்கம் செய்வதற்கான அனுமதியை பெற்றனர். அந்த அனுமதியின்படி இன்று மதுரையில் உள்ள தத்தநேரி மின்மயானத்திற்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இன்று தகனம் செய்யப்பட்டது. இதனால் கடந்த ஒரு 3 மாத காலமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆகாஷின் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மானாமதுரை இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 6 காவல்துறையினர் இந்த பிரச்சனையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அனைத்து காவல்துறையினரையும் கைது செய்யும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என ஒரு 100 நாட்களுக்கும் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் தான் காவல்துறையினர் தரப்பில் மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் ஆகாஷின் உடலை மேலும் பல நாட்களுக்கு வைத்து பாதுகாக்க முடியாது என்றும் இதனால் தேவையற்ற பதற்றம் சூழ்நிலை ஏற்படுகிறது என்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் எனவும் உறுதி அளிக்கப்பட்டது. இந்த உறுதி உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட மதுரை அமர்வு நீதிமன்றம் காவல்துறையினரே இன்று அடக்கம் செய்யலாம், இறுதிச் சடங்குகளை செய்யலாம் என உத்தரவிட்டது. இதையடுத்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இன்று காலையில் இருந்து ஏராளமானவர்கள் குவிந்ததை அடுத்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் பின்னர் ஆகாஷின் பெற்றோரை மட்டும் தனி வாகனத்தில் அங்கு தத்தநேரி மின்மயானத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்று அவர் ஆகாஷின் உடலுக்கு அவர்களை மட்டும் இறுதி மரியாதை செய்ய அனுமதித்து விட்டு அதன் பின்னர் அவரது உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதற்கு ஆகாஷின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இப்போது மதுரை
அமர்வு நீதிமன்றத்திலேயே ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த இடையீட்டு மனுவில் அவரது உடலை காவல்துறையினரே அடக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த இடையீட்டு மனு விசாரணையும் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் 102 நாட்களுக்கு பிறகு போலீசால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஆகாஷின் உடலை காவல்துறையினரே அங்கு இறுதி சடங்கை நீதிமன்ற உத்தரவுப்படி மேற்கொண்டது. அந்த பகுதியில் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் அந்த அவருடைய உறவினர்களிடையே கடும் எதிர்ப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காலையில் பெற்றோரை கைது செய்து அதன் பின்னர் அவர்களை சத்தநேரி மின்மயானத்தில் விடுவித்து இறுதி மரியாதை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆகாஷின் உறவினர்களும் பலரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 102 நாட்களுக்கு பிறகு ஆகாஷின் உடல் காவல்துறையினராலேயே அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஆகாஷின் உடல் காவல்துறையினராலேயே அங்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டதும் பெரும் சர்ச்சையும் சட்ட ரீதியான சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறது.